அதான் கோட்டு படத்தில் வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, மீனாட்சி சௌந்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. உங்ககிட்ட வந்து நீங்கள் யார் எந்த மாதிரி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு கேட்குறாங்க கொஸ்டின். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு வந்து 100 ஏக்கர் நிலம் வேணும். அப்புறம் வந்து அவர் வந்து சமைக்கணுமா, துணி துவைக்கணுமா, இஸ்திரி போடணுமா, வீட்டு எல்லா வேலை எல்லாமே பார்க்கணுமா, அப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு லூஸுங்க. ஏங்க எந்த பொண்ணாவது இப்படி ஒரு நிபந்தனை போடுவாளா? வேணா இன்னொரு நிபந்தனையும் போடலாம், அதை நான் என் வாயாலும் சொல்லக்கூடாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதாவது இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வார காம்போ. அதாவது திரைப்பட நடிகர் மற்றும் விமர்சகராக இருக்கக்கூடிய பயில்வான் ரங்கநாதன் சார் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நம்ம ஒரு டாப் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், அதாவது கோட்டு படத்தில் வந்து ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, மீனாட்சி சௌந்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அதில் அவங்க அதே மாதிரி லக்கி பாஸ்கரில் வந்து துல்கர் அவருக்கு கூடயே வந்து துணையாக நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஃபெமிலியரான ஆள் தான். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யார் எந்த மாதிரி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு கேட்குறாங்க கொஸ்டின். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு வந்து 100 ஏக்கர் நிலம் வேணும். அப்புறம் வந்து அவர் வந்து சமைக்கணுமா, துணி துவைக்கணுமா, இஸ்திரி போடணுமா, வீட்டு எல்லா வேலை எல்லாமே பார்க்கணுமா, அப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு லூஸுங்க. ஏங்க எந்த பொண்ணாவது இப்படி ஒரு நிபந்தனை போடுவாளா? வேணா இன்னொரு நிபந்தனையும் போடலாம், அதை நான் என் வாயாலும் சொல்லக்கூடாது. நீ தான் குழந்தை பெற்றுக்கணும், நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு ஒரு நிபந்தனை போட்டால் அது சரியாக இருக்கும். ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பு? அவர் நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க, என் மேலே அன்பாக இருக்கணும், என் மேலே மட்டும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நிபந்தனை போடுவாளே தவிர இஸ்திரி போடணும் இன்னும் நான் அதை வேண்டாம். அது வந்து என்ன, இது நிறைய பேர் நேயர்கள் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக சொல்கிற விஷயம். அவன் நடிகைங்கிறதுக்காக என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் பேசலாம்னு நினச்சி பேசக்கூடாது. நாளைக்கு கல்யாணம் ஆகிற போகிற பொண்ணு ஒருவேளை கல்யாணத்தையே வெறுக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் கல்யாணத்தை வெறுக்க வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த வெறுக்க வச்சனுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இது. இப்போ வந்து ஒரு பையனா அதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும், அப்படி இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவங்க வந்து பொண்ணை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, ஆணாதிக்கத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்நேரம் ஒரு பிரச்சனை, ஒரு பிரணயமே வெடிச்சிருக்கும். நம்ம வந்து ஃபெமினிசத்தை தப்பு சொல்லலை, ஃபெமினிசம் இருக்க வேண்டியது தான். இது ஒரு பையன் சொல்லியிருந்தான் அப்படின்னா ஒரு பிரணயமே வெடிச்சிருக்கும். ஆனால் இப்போ இவங்க சொன்னதை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க சார் பார்த்து. அதான் சொல்கிறேன்ல, லூஸு பெணத்துது அப்படின்னு என்ஜாய் பண்ணுறான். அது சீரியஸாக யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிபந்தனையோட ஒருத்தன் வரமாட்டான். ஆரம்பத்தில் நடிகையோட கணவர்கள் பேர் கூஜான்னு பேர், கூஜா தூக்குறவன்னு அர்த்தம். அது எப்போவுமே புரியும். நடிகையோட கணவன் சொன்னால் அப்படி தான் இருக்கும் பெரும்பாலான விஷயங்கள். அதனால் அதை நினச்சி அப்படி பேசியிருப்பாங்க. அது ஒரு சீரியஸாக எடுக்கணும்னு தேவையில்லை. ரொம்பவே எல்லா கேள்விக்கும் ரொம்பவே சூப்பராக பதில் சொன்னீங்க சார். இன்றைக்கி ரொம்ப நான் வந்து நம்ம இன்டர்வியூவோட இன்றைக்கி ரொம்ப அதிக நேரம் உங்களோட நேரம் வந்து நான் செலவழிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.